ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவும் காயாங்கும் டீல் பண்ணிட்டு இருந்த கேஸில் அந்த அக்யூஸ்ட்டை பிரித்து கொடுக்கறதுக்காக ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிப்பா. அதனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகியிருக்கும். ஸோ இப்போ ஹீரோ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, காயாங் தனக்காக இவ்வளோ செஞ்சுட்டு இந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காயாங்கை பற்றி உண்மைலாம் ஹீரோயினுக்கு தெரிய வந்தால் அவள் ஹேட் ஆவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் சரி, காயாங்கை பற்றி உண்மையை ஹீரோயின்கிட்ட போய் சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு, நீ உன்னோட ஃபஸ்ட் லவ்வை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்க தானே, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பேர் அப்படி எதுவுமே உனக்கு தெரியாது தானேன்னு சொல்லும்போது, ஆமாம், அதே எதுக்கு இப்போ கேட்கீங்க? இல்லை, அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபஸ்ட் லவ் இருக்கும் தானே, அதை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட அவசியம் கிடையாது. அது தெரிஞ்சு எனக்கு என்ன நடக்க போகுது, அதெல்லாம் பாஸ்ட்டு தான். நீங்கள் தானே சொன்னீங்க ஃபஸ்ட் லவ் எப்போவுமே நிறைவேறாததுன்னு, இனிமேல் அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது, நம்ம ரெண்டு பேரோட ஃபஸ்ட் லவ்வும் நம்மளுக்கு தேவையில்லாததுன்னு சொல்லும்போது, ஹீரோயின் இந்த அளவுக்கு சொல்கிறத கேட்டுட்டு இப்போதைக்கு ஹீரோயின்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகும்போது ஃபோனை வீட்டிலே போட்டுட்டு போயிருந்தாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹீரோட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆனால் அந்த டைமில் ஹீரோ அங்கே இல்லை. ஸோ ஹீரோயினும் இந்த ஃபோனை கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக அசிஸ்டண்ட்டுக்கு அப்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோவை கேட்டு தான் அந்த அசிஸ்டண்ட்டும், இல்லை ஹீரோ இப்போ ரீசெண்டாக டீல் பண்ணிட்டு இருந்த அந்த கேஸில் தந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஹீரோயினுக்கும் நியூஸ் சேனல் பார்த்துட்டு அது என்ன கேஸுன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் தந்தவங்க யார், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை கேட்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருந்தாங்க. ஸோ எங்கே அந்த அசிஸ்டண்ட் காயாங்க தான் சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஹீரோயினும் கொண்டு வந்த ஃபோனை ஹீரோட்ட கொடுத்துட்டு, இனி அந்த கேஸ் முடிஞ்சிடும் தானே, இன்ஃபர்மேஷன் தந்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கதா சொன்னாங்க, இப்போ அவங்களுக்கு பரவாயில்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்டுட்ருக்கேன். இங்கே ஹீரோ தான் அது காயாங்க தான் சொல்லிட்டு உண்மையை சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்துட்டுருக்காங்க. ஹீரோயினும் போகும்போது, நாளைக்கு என்னோட தாத்தாவோட நினைவு நாள், கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஆனால் அங்கே பார்த்தோன்னா சஞ்சுன் ஹீரோயின்கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மேட்ரு என்னன்னா, இங்கே இந்த கேஸில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது காயாங் தான். அன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் ஹீரோ காயாங் பக்கத்தில் இருந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ அவனுக்கு ஆல்ரெடி டவுட் வந்துட்டு, ஒரு வேளைக்கு ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின்ட்டு சொல்லலான்னு வந்திருக்கான். எனக்கு என்னமோ காயாங் ஹீரோவை லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இங்கே ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, எனக்கு அது நல்லாவே தெரியும், அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க தான் ஃபஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஆல்ரெடி தெரியுமா, நான் இதை நினச்சி உன்னால் கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னு தெரியுமா, எனக்கு எதனால் டவுட் வந்துச்சுன்னா, இப்படி காயாங் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது, ஹீரோயினுக்கு நைட்டு ஃபுல்லாக இருந்து ஸ்டே பண்ணி காயாங்க பார்த்துக்கிட்டதுன்னு சொல்லி எல்லாம் சொல்ல, இப்போ தான் ஹீரோயினுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ ஹீரோ என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தோன்னா, இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற காயாங்க தான் வந்து பார்க்காங்க. ஆமாம், எதுக்காக அன்றைக்கி இன்ஃபர்மேஷன் தந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு ஒரு நல்ல பர்த்டே கிஃப்ட் தரணும்னு பார்த்தேன், திரும்ப உன்னை என் பக்கத்தில் கொண்டு வரணும்னு பார்த்தேன், அதுக்காக தான் சொல்லும்போது, நீ இப்படிலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, நீ இப்படி செஞ்சதுக்கு பதிலுக்கு நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், ஏதோ கடன்பட்டவன் மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது, நான் உனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கேன், ஆனால் நீ இந்த விதத்தில் எடுத்துக்கிட்டு இருக்க, அப்போ சரி, நீ எனக்கு ஏதாவது திரும்ப தரணும்னு ஆசைப்பட்டேன்னா என் கூடவே இரு அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஹீரோவும், நீ பாஸ்ட்டில் இருந்த மாதிரி தான் இருக்கேன், கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை, ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் சேஞ்ச் ஆகிட்டேன், எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃப்னு ஒருத்தி இருக்கா, நீ எனக்காக செஞ்சதுக்கு பதிலுக்கு நான் உனக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பி போகிறாங்க. பட் அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோயினும் இருக்காங்க. இப்படி ஹீரோ காயங்க வந்து பார்த்துட்டு போகிறத பார்த்துருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோ எதுக்கு தான்ட்டு இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி குழம்பி போய் இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ என்னோட ஹஸ்பண்ட், நான் ஹீரோவை முழுசாக நம்பணும்னு சொல்லி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் டைம் போல் ஹீரோ வந்ததும் இவங்க சாப்பிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு முறை என்கிட்ட சொல்லியிருந்தீங்க தானே, நான் உங்கள்கிட்ட எதுவுமே மறைச்சி வச்சுருக்கக்கூடாதுன்னு, அதே மாதிரி தான் நீங்களும், நான் இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது மறைச்சி வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக பின்னாடி சொல்லிடுவேன், அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும்னு கொஞ்சம் சொல்கிறாங்க. ஹீரோக்கும் எதுக்கு திடீர்னு இப்படி சொல்கிறான்னு தெரியல, இருந்தாலும் ஹீரோயினுக்கு காயாங்க பற்றி எதுவும் தெரிய வந்திருக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா தாத்தா இங்கே ஹீரோவுக்கு தான் கால் பண்ணி சொல்கிறாங்க, என்னென்னா இன்றைக்கி ஹீரோயினோட தாத்தாவோட நினைவு நாள், சீக்கிரமாக வந்துடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டேட்டாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அப்போ ஹீரோவோட அங்கிளுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாத்தாவையும் ஒன்றா விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அப்போ ஹீரோயின் டல்லாக இருக்கிறத தாத்தாவும் கவனிக்காங்க. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தாத்தாக்கு நல்லாவே புரியுது. பட் இப்போ ஹீரோயின் என்னென்னா, நம்மளுக்கு இன்னும் டைம் அதிகமாக இருக்குது தாத்தா, வேணும்னா ஏன் நம்ம இந்த சிஎல் சிட்டியை சுற்றி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிராமத்தில் இருந்த தாத்தாக்கு இந்த சிட்டியை ஹீரோயின் சுற்றி காமிச்சிட்டு இருக்கா. தாத்தாவும் ஆச்சரியத்தில் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் தாத்தா என்னென்னா, நம்ம கரைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கே போயிருந்தாங்க. ஹீரோயின் கையில் மைக்க கொடுத்துட்டு நீயே பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினே பாட்டு பாட விட்டுருந்தாங்க. ஹீரோயினும் கொஞ்ச நேரத்தில்
இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் பாடிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. தாத்தா இது வேணும்னு தான் செஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு ஹீரோயின் இதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு புரியுது. ஸோ அப்படியே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் இப்போ தாத்தாட்ட கொடுத்துட்டு தாத்தா நீங்கள் போய் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, வேணும்னா ஹீரோக்கு பிடிச்ச சாங் பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போய் பாடிட்டு இருக்காங்க. அது எந்த சாங்னா ஒரு முறை ஹீரோயின் ஸ்டேஜில் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிப்பாட்டி விட்டு பாட சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நான் போய் பாடுறேன்னு சொல்லி ஹீரோ பாடியிருப்பாங்களாம். ஸோ அதே சாங் தான் இப்போ தாத்தாவும் இங்கே பாடுறாங்க. ஹீரோயினும் அப்படியே ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ தாத்தா ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ நீ நல்லா இருக்கியா, எனக்கு தெரியுது நீ எதையோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு காரணம் ஹீரோன்னு நான் புரியுது, அவனை நம்பு, அவனுக்காக வெயிட் பண்ணு, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயினும் அதை தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க இன்றைக்கி ஹீரோயினோட தாத்தாவோட நினைவு நாளுக்கு. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது, ஹீரோ மட்டும் வரல. ஹீரோயினும் கால் பண்ணி எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் கிளம்பிட்டேன் இப்போ வந்துடுவேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. 2வது கால் வருது, எங்கன்னா காயாங்கோட ஹாஸ்பிட்டலில் இருந்து தான். திடீர்னு காயாங்க காணலைன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வச்சு காயாங் ஹீரோவுக்கு கால் பண்ணுறா, என்னென்னா ஏதோ கெஸ்ட் ஹவுஸில் தனியாக போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு என்னால் இப்போ வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு எதுனாலும் நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீரோ இங்கே வராமல் ஸ்ட்ரெயிட்டாக காயாங்க பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா மேடம் தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ ஃபீலிங்கில். ஹீரோவும் பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு, இங்கே எதுக்கு வந்திருக்க, உன்னை எத்தனை பேர் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா, இன்ஃபர்மேஷன் தந்தது நீ தான் தெரிஞ்சதுனால அந்த கேங்கில் உள்ளவங்க உன்னை என்னன்னாலும் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபஸ்ட்டு என் கூட கிளம்பி வா சியோலுக்கு போனான்னு சொல்லி கூப்பிட்டா. இல்லை என்னால் முடியாது, நீ மட்டும் போன்னு சொல்கிறா. ஹீரோவும் என்னாச்சு, ஏன் இதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நான் ஏன் பேசுகிறேன்னு உனக்கு தெரியாதா, உன்னால தான் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நான் என்னத்தான் பண்ணுவேன், எனக்கு தெரியும் நான் உன்ட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் முடியல, எனக்காக இதை மட்டும் செய்யி, இன்றைக்கி நைட்டு இந்த வீட்டில் என் கூட ஸ்டே பண்ணுன்னு சொல்லி கேட்கா. ஹீரோவும் முடியாது, ஒழுங்காக என் கூட கிளம்பி வான்னு சொல்லிட்டு அவளை கோவத்தோட கூப்பிட்டா. அது கேட்குற மாதிரியே இல்லை. ஹீரோவும் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ்க்கு கால் பண்ணிவிட்டு அவள் இந்த இடத்துல தான் இருக்கா, வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வர சொல்கிறாங்க. இவளும் அதை பார்த்துட்டு நான் போலீஸருக்கு சொல்லலை, நீ தான் இந்த வீட்டில் என் கூட ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறேன், உனக்கு புரியுதான்னு சொன்னால் முடியாது, அதுக்கான ரீசன் என்னன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி ஹீரோவும் கேட்டான். அவள் என்னன்னா என்ன அதுக்கு ஹீரோயின் தானே ரீசன் சொல்கிறேன், ஆனால் நீ ஹீரோயினை லவ்வே பண்ணலை, இஷ்டம் நம்ம தானே மேரேஜ் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்னன்னு சொன்னால் இல்லை என் லைஃப்லேயே ரொம்ப முக்கியம்னு சொன்னால் இப்போ அவள் மட்டும்தான், நீ சொன்னதை வேணால் ஏற்றுக்கலாம், அவன் மேலே லவ் இருக்கா இல்லையானுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அவளை பற்றி நினைக்கிறப்போ எனக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரியுது, அதனால தான் நம்ம 2 பேரையும் பற்றி நான் அவட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கேன், இப்போ கூட உன்னை பார்க்க வந்தது அவட்ட சொல்லாதது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும்போது இவளும் என்னடா இந்த அளவுக்கு பேசுகிறான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினை பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே ஹீரோ இன்னும் வரலன்னு தெரிஞ்சதும் ரிட்டன் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி ஹீரோ தான் கால் பண்ணலை, நம்மளாட்டு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. பட் அந்த டைம் கரெக்டாக வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க ஹீரோ. ஸோ இப்போ ஃபோன் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா காயாங் முன்னாடி தான் இருக்குது. அது ஹீரோயின் கால் தெரிஞ்சதும் அட்டன் பண்ணுறா. இவ்வளோ நேரம் அழுத்துட்டு இருந்தவா திமிரா வேற பேசுகிறா. ஹீரோயினும் எதுக்கு நீங்கள் இந்த ஃபோனை அட்டன் பண்ணுறீங்கன்னு கேட்டால், எதுக்கு நான் ஏன் இந்த ஃபோனை அட்டன் பண்ணக்கூடாது, ஹீரோ என் கூட இருக்கிறத அவன்கிட்ட சொல்லலையா, அவன் என் கூட தான் இருக்கான்னு சொல்கிறான். ஆல்ரெடி இவங்க 2 பேரையும் நினச்சி ஹீரோயின் குழம்பி போயிருப்பாங்க. இப்போ எல்லாமே போச்சு. அதுலேயும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ்லாம் வந்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீட்டில் தான் இருக்குன்னு சொன்னவா போலீஸ் வந்தோடனே அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஸோ அப்போ போகும்போது ஹீரோட்ட வர கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னோட ஒய்ஃப் கால் பண்ணியிருந்தா, நீ என் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் அதான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கும் இவள் வேணுக்குன்னு தான் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு கோவம் வருது. கோவப்படாத, அவளுக்கு ஆல்ரெடி நானும் லவ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே தெரியும்னு சொல்கிறான். ஹீரோக்கு இப்போ தானே தெரியுது. ஸோ சடனாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் ஃபஸ்ட்டே சொல்லிப்பாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணதுமே நான் டோரை ஓப்பன் பண்ணிடுவேன்னு. ஸோ ஹீரோவும் இப்போ அவள் ஓப்பன் பண்ணுவாளா பண்ண மாட்டாளான்னு தயக்கத்தில் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க, ஓப்பன் ஆகலை. 2வதும் தயக்கத்தில் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறாங்க, அப்பவும் ஓப்பன் ஆகலை. ஸோ ஹீரோயின் கண்டிப்பாக ஹேட் ஆகிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணால் அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஹீரோவும் ஹீரோயின்ட்ட அம்மா என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஏன் என்கிட்ட வந்து நீ எதுவுமே கேட்கல, கண்டிப்பாக நீ ஹேட் ஆகிருப்பேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தானே, உங்களை நான் முழுசாக நம்புகிறேன், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு, ஸோ அதான் நான் எதுவுமே கேட்கலன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் என்னை நம்புறதுக்கும் தேங்க்யூன்னு சொன்னால், அதான் நீங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்களா, நான் இப்போ ஓகேவா தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆனாலும் ஹீரோவை நம்ப தான் செய்வாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா காயங் ஆஃபீஸில் இருக்கிறப்போ ஹீரோ போய் மீட் பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன், உன்னோட ஒய்ஃபை ஹேட் பண்ணிட்டேன்னு அவட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக சொல்ல வந்திருக்கியா, என்னால் முடியாதுன்னு சொன்னால், இல்லை நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னால் நீ தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், மன்னிப்பிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனா. கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே ஒரு அறை கொடுக்கா. என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனவனா நான் ஈஸியாக விட்டுருவேன்னு நினச்சியா, என்னை வேண்டான்னு சொன்னதுக்கு கண்டிப்பாக நீ வருத்தப்படுவேன்னு சொல்லி
சொல்கிறா. ஸோ ஆக மொத்தம் நான் சொன்ன மாதிரி தான், இது திருந்தாது. ஸோ அதுலேருந்து ஹீரோ அப்படியே வீட்டுக்கு போனால் பாதியிலே ஹீரோயினை மீட் பண்ணாங்க. ஹீரோயினும் ஏதோ டிப்ரெஸ்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ நான் காயாங்க போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. என்ன அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டால் அது எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, ஸோ நீங்கள் தான் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது, வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு நேராக கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் போய் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ இப்போ ஹீரோ வானத்தை பார்த்துட்டு அந்த ஸ்டார் பேர் சீரியஸ்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நான் அப்படி எந்த பேரும் கேள்விப்பட்டது கிடையாது, யார்கிட்ட போய் சொல்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்டேட் அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு டெலிஸ்கோப் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. உங்கள் பேட்டரிக்காக நான் வாங்கி வச்சுருந்தது, ஆனால் ரொம்ப லேட்டாக தரேன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கொடுக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினும் ஒன்றா வந்துட்டு ஹீரோ அந்த டெலிஸ்கோப் வழியாக வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாராக பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட அது இந்த ஆங்கிளில் இருக்குது இந்த ஆங்கிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இந்த பக்கம் பார்த்து இது என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அப்படியே டெலிஸ்கோப் வழியாக அதை பார்த்தா இப்போ ஹீரோட கண்ணுக்கு ஹீரோயின் தான் ஒரு நிலா மாதிரி தெரியுறாங்க. ஹீரோக்கும் என்னடா திடீர்னு நம்மளுக்கு ஹீரோயின் தெரியுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பி போகிறாங்க. ஹீரோயினும் இதை கவனிச்சுட்டு என்னாச்சு தாங்க நான் வேணுன்னா ஸ்டாராக பார்க்கன்னு சொல்லும்போது இல்லை நீலாம் பார்க்கக்கூடாது வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆஃபீஸில் இருக்கிற டைம் மீட்டிங் நடந்துருக்கு. அந்த மீட்டிங்கில் கூட ஹீரோவோட கண்ணுக்கு ஹீரோயினை வச்சு தான் அந்த மீட்டிங்கே போயிட்டு இருக்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஃபைனலாக ஹீரோக்கும் புரியுது, என்னோடய ஃபஸ்ட் லவ் போனதுக்கப்புறம் இனி என் லைஃப்பில் லவ்ங்கிறதே இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஹீரோயினெல்லாம் திங்க் பண்ணுறப்போ என்னோடய இதயம் ரொம்பவே வேகமாக அடிச்சிட்ருக்கு, அவளுக்காக என்னோட இதயம் துடிச்சிட்டுங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஹீரோயின் மேலே எனக்கு லவ் வந்துட்டுங்கிறது நல்லாவே ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஹீரோயின்ட்டு சீக்கிரமாக கன்ஃபஸ் பண்ணணும் வேற திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா சஞ்சுன் கூட சேர்ந்துட்டு லஞ்சுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ சஞ்சுனை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறப்போ அப்போ அந்த இடத்துக்கு காயாங் வந்துருதா. ஸோ ஹீரோயினை பார்த்ததும் என்ன இந்த பக்கம் வந்திருக்க, என்கிட்ட பேசணுன்னு வந்தியா, நீ வின் பண்ணிட்ட நான் தோத்துட்டேங்கிறத சொல்லதுக்காக வந்தியா, ஆனால் ரொம்ப சந்தோஷப்படாத, நீயும் ஹீரோவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டது ரொம்ப நாள் வரைக்கும்லாம் போகாது. ஏன்னா உன்கிட்ட படிப்பு இல்லை அறிவு இல்லை, நீ அழகான பொண்ணும் கிடையாது ரிச்சான ஃபேமிலியும் கிடையாது, உன்கிட்ட சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இது ரொம்ப கஷ்டம் தான் சொல்லிட்டு வேணும்னு ஹீரோயினை வெறுப்பேற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஹீரோயினும் ரிட்டன் திட்டத்துக்குள்ளே கிளம்பி போயிட்டாலேங்கிற கோவத்தோடையே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வீட்டில் பார்த்தோன்னா இது வரைக்கும் ஹீரோயின் தான் ஹீரோவுக்காக கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் ஹீரோ லவ்வை கன்ஃபஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேண்டில் லைட் டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நல்லா சாங்கையும் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம் தான் ஹீரோயினும் கோவத்தோட வீட்டுக்குள்ளே வராங்க. ஹீரோவும் திடீர்னு பார்த்ததும் வரதா இருந்தால் சொல்லிட்டு வர மாட்டியான்னு கேட்கும்போது நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வந்திருப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கோவத்தோடு உள்ளே உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், ஃபஸ்ட்டு நான் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற ஒயினை எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி இருக்கிற அரேஞ்ச்மெண்டெல்லாம் ஹீரோயின் கவனிக்கவே இல்லை. ஹீரோவும் இதை பார்த்துட்டு ஏதோ டென்ஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு எதுவும் நடந்துச்சா ஏதோ டென்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பொறுமையாக கேட்டால் ஹீரோயினும் என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கலை எனக்கு அப்படின்னு சொல்லி கோவத்தோடையே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இப்படியே விட்டுட்டோன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு பொறுமையாக பேசுகிறாங்க. உன்னை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ஹீரோயினுக்கு என்னன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் ரோட்டில் இடிச்சப்போ தான் மீட் பண்ணியிருப்பாங்க ஹீரோயின். பட் ஹீரோக்கு ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் பாரில் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் ஆமாம் ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறப்போ நீங்கள் என்ன திங்க் பண்ணீங்கன்னு ஹீரோயினும் கொஞ்சம் ஹாப்பியாக கேட்டால் ஹீரோ என்னன்னா ஃபஸ்ட் டைம் உன்னை பார்க்குறப்போவா நான் உன்னை ஒரு முட்டாள்னு நான் நினச்சேன், அட் சேம் டைமில் நீ ஒரு க்யூட்டாகவும் இருந்தேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஓ என்னை நீங்கள் பாரில் மீட் பண்ணதை சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்காங்க. ஆமாம் ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம வேறு எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுவீங்க தானே, அப்படி போடுறப்போ நீங்கள் இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் போக மாட்டீங்க, தனியாக தானே போவீங்க, அப்போ ஏதாவது மறக்க முடியாத மாதிரி ஏதாட்டும் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம் ஒரு முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணது இருக்கலாம், அதுதான் ஹீரோ சொல்கிறாங்க. பட் அந்த டைமில் ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு இந்த காலத்தில் யார் இப்படிலாம் இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கான்னு பொறுமையாக தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஹீரோயின் ரொம்ப கோவத்தில் அன்றைக்கி அந்த பொண்ணு என்கிட்ட நடந்துட்டா, ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டே சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்த பொண்ணோட ஃபேஸை இங்கே ஹீரோ மறந்தாச்சு. ஆனால் இங்கே ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது நம்மளை தான் சொல்கிறாங்க, அதுலேயும் நம்ம திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கோவம் வர ஆரம்பிக்குது. அதுலேயும் இப்போ ஹீரோ என்னன்னா ஆமாம் என்ன அடிக்கடி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை பற்றியே கேட்டுட்ருக்கேன், என்ன வேற லாஸ்ட் டைம் அதுக்கு தான் போட சொன்னேன், எதுக்கு அப்படி சொல்கிறேன், ஒரு வேளைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் எப்பவும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுறது வழக்கமானு சொல்லி கேட்டால் ஆமாம் அவர் போடுவார், அதுக்கு தான் உங்களையே நான் போட சொன்னேன், அவரை உங்கள் கூட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு ரொம்ப கோவத்தோட போகிறாங்க ஹீரோயினும். ஹீரோவும் என்ன அவளோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி இந்த அளவுக்கு சொல்கிறான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஜெல்லஸும் இருக்குது கோவமும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவோட அக்கா ஒரு முறை ஆஃபீஸ்க்கு போகும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அப்போ போல் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு. ஸோ இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோட அக்காவை கூப்பிட்டு வச்சு அதுக்கு சாரி தான் கேட்காங்க. மேட்ரு என்னென்னா 2 பேருக்குமே 2 பேரை பிடிச்சிருக்கு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு என்னென்னா இப்போ என்கிட்ட ஹீரோ
சொன்னான், ஹீரோ ஹீரோயினுக்குள்ளேயும் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா ஹீரோட ஃபர்ஸ்ட் லவ் காயாங் தானு ஹீரோயினுக்கு தெரிஞ்சுட்டு அதனால் ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோட அக்காவுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது. அவனுக்கு ஹீரோயின் மேலே எந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இவங்களுக்கு மேட்ரு என்னன்னு தெரியாதுல ஹீரோட அக்காவுக்கு. ஸோ ஃப்ரெண்டு சொன்னதை ஹீரோட அக்கா அதை கவனிக்கல. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ டஸ்ட்பினில் நேற்று ஹீரோ டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த திங்ஸ்லாம் கிடக்கு. ஸோ ஹீரோயின் அதை பார்க்குறப்போ ஒரு வேளைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த மாதிரி நேற்று ஹீரோ எதுவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்களோன்னு சொல்லி இப்போ தான் தோணுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. ஆனால் ஹீரோவும் ஹீரோயின் மேலே கோவமாக தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லவ் இன்னும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் இன்னும் என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு கேட்கும்போது, கோமா நான் இருக்கேன் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொன்னால், சரி நேற்று நைட்டு நீங்கள் கேண்டில் நைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு, அது யாருக்காக? எனக்காக தானேன்னு சொல்லி கேட்டான். இப்போ ஹீரோ என்னன்னா, உனக்காகவா? உனக்காகலாம் ஒன்றும் கிடையாது, என்னோடய பர்த்டே பார்ட்டி அதனால தான் நான் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லும்போது, அதான் உங்கள் பர்த்டேலாம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு இப்போமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வைப்பேன். நீ என்ன நினச்ச, என்னோடய ஃபீலிங்ஸ் உன்ட்டு சொல்கிறதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன்னு நினச்சேன்னு சொல்லும்போது, அப்போது அதுக்கு இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃபீல் பண்ணுறாங்க. ஓ அப்போது அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கியான்னு சொல்லும்போது, ஹீரோயினும் யார் சொன்னால் அப்படிலாம் இல்லையே, எல்லோரும் என்னோடய ஃபஸ்ட் லவ் மாதிரி வந்துருமான்னு சொல்லும்போது, ஓ உன்னோட ஹஸ்பண்ட் முன்னாடியே வந்துட்டு உன்னோட ஃபஸ்ட் லவ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னால், நீங்கள் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா, 2 பேரோட பர்சனல் லைஃப்பில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு, அப்புறம் ஒன்று நீங்கள் எதுவும் பண்ணுங்கள் நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போயிருந்தாங்க. ஆக மொத்தம் சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருந்தாலும் இவங்களே பேசி ஏதாச்சும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க போல். ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. நெக்ஸ்ட் வர இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.